ஹாய் ஃபேமிலி. கிட்டத்தட்ட 64 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 வயசு பையன் இறந்து போகிறான். அவனோட டெட் பாடியை வந்துட்டு ஒரு டெலிவரி பாக்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. 64 இயர்ஸ் லேட்டர் இந்நாள் வரைக்கும் அந்த பையன், அந்த சின்ன பையனோட ஒரு பேரை கூட போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உள்ள ஒரு கேஸ் சம்மரி பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல். என் நேம் அருண். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். February 25, 1957 ஒரு சின்ன குழந்தையோட டெட் பாடி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெட் பாடி வந்துட்டு ஒரு சின்ன டெலிவரி பாக்ஸில் பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவங்க கண்டுபிடிச்சி அட்டாப்சிக்கு சென்ட் பண்ணுறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ஸில் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த பையனோட வயசு 4லேருந்து 6 வயசு இருக்கலாம் அப்படின்ட்டு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த பையனோட வெயிட், அதுக்கப்புறம் ஹைட், இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெட் பாடி ரொம்பவே வந்துட்டு நேக்கடாக தான் அவங்களுக்கு கிடைக்குது. பட் ஒரு பிளாங்கெட்டில் அவனை ரேப் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இவன் வந்துட்டு ரீசெண்டாக அவனோட பாடியை வாஷ் பண்ணி அவனோட ஹேரு, நெயில்ஸ் இதெல்லாமே ட்ரிம் பண்ணி ரொம்ப நீட்டாக அந்த பையன் இருந்திருக்கிறான் அப்படின்றதும் ரிப்போர்ட்டில் நமக்கு தெரியுது. அவனோட உடம்புல நிறைய இடத்துல சின்ன சின்ன ஒரு அடிப்பட்ட ஒரு காயம், அந்த தழும்புலாம் இருக்குது. அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா அவனோட உடம்புல ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர், ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜரை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவனோட மோட் ஆஃப் டெத், எப்படி அவனோட உயிர் போயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா அவனோட தலையில் அடித்து தான் அவனை கொண்டிருக்காங்க அப்படின்னும் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இந்த டெட் பாடியை ஃபர்ஸ்ட் யார் பார்த்தா அப்படின்னா அந்த வழியாக போன ஒரு சின்ன பையன் இந்த டெட் பாடியை பார்த்துருக்கான். பட் இவன் வந்துட்டு போலீஸ்கிட்ட இமீடியட்டாக சொல்லலை. ரீசன், அவன் மேலேயே ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன கேசஸ் இருக்குது. பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறது, பொண்ணுங்களை டீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சின்ன சின்ன கேசஸ் இருக்குது. இதனால் 24 மணி நேரம் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்போது நியூஸில் ஒரு சின்ன பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்க்குறான். மேபி இந்த பாக்ஸில் பார்த்த இந்த சடலம் இவங்களா தான் இருக்கலான்னு ஒரு டவுட் வருது. அதனால் போலீஸ்கிட்ட இமீடியட்டாக போய் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். பட் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த பையன் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு பையன் அந்த டெட் பாடியை பார்த்துருக்கான். பட் தேவையில்லாமல் எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக போலீஸ்கிட்டேருந்து அந்த பையன் மறைச்சிருக்கான். கோல்டு கிளைமேட், லேட்டாக இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு ரீச் ஆன ரீசன்னால இந்த குட்டி பையனோட ஒரு டெத் டைமிங்கை அட்டாப்சி ரிப்போர்ட்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இவன் எங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன் வந்து கிளைம் பண்ணாத ரீசன்னால போலீஸ் வந்துட்டு யார் குழந்தைங்கள்லாம் மிஸ் ஆகுதோ அவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஒரு 10 ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு இவனோட ஐடென்டிட்டி யார், தங்களோட பையனாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ போலீஸ் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து மற்ற போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் கோர்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போவாச்சும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமானா அப்போவும் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்து பார்க்குறாங்க. பட் ஸ்டில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்படியே இருக்க முடியாது இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு பையன் இந்த சரௌண்டிங்கில் பென்சில்வேனியாவில் இவன் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே போலீஸ்க்கு கிடைக்கும். க்ரைம் சீனில் 3 முக்கியமான க்ளூஸ் கிடைக்குது. முதல் க்ளூ என்ன அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் தான். அந்த சீரியல் நம்பரை வச்சு அது எந்த ஷிப்மெண்ட், எந்த கடை அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஜேசி பென்னி அப்படின்ற கடையிலேருந்து ஒரு 12 கஸ்டமர்ஸ்க்கு பேசினெட்னு சொல்கிற ஒரு ப்ராடக்ட். அது என்னென்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் தூங்குறக்கூடிய ஒரு சின்ன ஒரு பெட்டு மாதிரி, ஒரு ராக்கிங் பெட் மாதிரி. அந்த ப்ராடக்டை 12 கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க. கேஷ் மூலயமா தான் வாங்கினதுனால எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. ஸோ இப்படி ஒரு பையன் இறந்துருக்கான். அவன் வந்துட்டு இந்த பாக்ஸில் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னே அந்த 12 கஸ்டமரில் ஒரு 8 பேர் அவங்களாவே போலீஸ்க்கு கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் எங்ககிட்ட தான் இருக்குது, நாங்கள் வாங்கின ப்ராடக்டோட பாக்ஸ் எங்ககிட்ட இருக்குது, ஒரு சில பேர் வந்துட்டு இதை நான் வந்து ட்ராஷில் போட்டுட்டேன், அதுக்கான ப்ரூஃபும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே முன் வந்து சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்க்கு அந்த டவுட்ஸ் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகுது. ஸோ பென்சில்வேனியாவில் தான் இந்த க்ரைமை பண்ண அந்த ஒரு ஆள் இங்கே தான் இருக்கலாம், இந்த இடத்துல தான் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளூ மூலயமா லாக் பண்ணுறாங்க. ரெண்டாவது க்ளூ என்ன அப்படின்னா அந்த பிளாங்கெட், அந்த டெட் பாடி ரேப் பண்ணியிருந்தாங்களே ஒரு பிளாங்கெட். அந்த பிளாங்கெட் ஒரு டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேபி கனடாவில் இருக்கக்கூடிய கியூபெக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நார்த் கேரோலினாவில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே மேஜரான பிரச்சனை என்னென்னா அந்த ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஒரு நாளைக்கு thousands ஆஃப் பிளாங்கெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இது என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்க, சேல் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டன்றதுனால இந்த க்ளூ ஒரு டெட் எண்டில் போய்ட்டு முடியுது. இதுலேருந்து எந்த ஒரு லீடுமே உங்களுக்கு கிடைக்கல. மூணாவது க்ளூ அந்த டெட் பாடிக்கு ஒரு 15 அடி தூரத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஹேட்
கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹேட்டில் ஒரு லேபிள் இருக்குது, ஈகிள் ஹேட் அண்ட் கேப் கம்பெனி அப்படின்ட்டு. அதோட ஓனரான ஹேனா ராபின்ஸ் கிட்ட போயிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு ப்ளூ கலர் கேப்பை வந்துட்டு உங்கள் கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணிங்களா, நீங்கள் இது யாருக்கு சேல் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு இது நல்லாவே ஞாபகம் இருக்குது, நான் இது யாருக்கு சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு கேட்டப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கிட்ட கேட்டார், அதனால தான் நான் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு. என்ன கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காருன்னா, ஒரு அந்த கேப்பில் ஒரு பக்கிள் வைக்க சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்ட்ராப் வைக்க சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பர்சன் ஒரு பிளாண்ட் கை, அவனோட முடி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், ஒரு 26 to 30 வயசுக்குள்ளே ஒரு பையன். கேஷில் தான் அவன் பே பண்ணுறான். ஸோ அதனால் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடையாது அவனை பற்றி. அதுக்கப்புறம் அந்த ஆளை நான் திரும்பி இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு டிடெக்டிவ் போயிட்டு ஒரு 100 கடையில் போய்ட்டு செக் பண்ணுறாங்க. பட் அந்த பையனை பற்றியோ இல்லை அந்த கேப்பை பற்றியோ யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. அகெயின் இது ஒரு டெட் எண்டில் தான் போயிட்டு முடியுது. இந்த க்ளூ வச்சும் எந்த யூஸுமே இல்லை. அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அந்த குட்டி பையனோட டெட் பாடியில் சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்குது, முடி துண்டுலாம் இருக்குது. அதை வச்சு போலீஸ் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, இந்த பையன் சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணாக இவன் வளர்க்கப்பட்டிருக்கலாம், இவனுக்கு லாங் ஹேர்ஸ்லாம் வச்சு இவனை வளர்த்துருக்கலாம். இவன் இறக்கிறதுக்கு முன்னாடி இவனை ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு முடி ஸ்டாண்ட்ஸ் தான் இவனோட உடம்புல இருந்திருக்கு. அப்படின்றதுனால இந்த பையனோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் மூலயமா அவனை ஒரு பொண்ணாக, அந்த பையனே ஒரு பொண்ணாக வளர்த்துருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஒரு பிக்சரை கொண்டு வந்து அதை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. இந்த கேஸ் ரிலேட்டடாக நிறைய தியரிஸ் உருவாகுது. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது 3 தியரிஸ். அதில் முதல் தியரி என்னென்னா, அந்த பென்சில்வேனியாலேருந்து ஒரு ஆள் வந்து தன்னோட வீட்டை வந்து நான் ரெண்ட்டுக்கு விடணும்னு நினச்சப்போ ஒரு பர்சன் வராரு. அவர் காசுக்கு பதிலாக அவரோட பையன், குட்டி பையனை என்கிட்ட கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிறான். இந்த குட்டி பையன் இறந்து போன இந்த 4 வயசு பையனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரீசன் என்னென்னா, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபேஷியல் கம்பேரிசன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பையனை கொடுத்துட்டு போனான் இல்லையா ஒரு ஆள், அவனையும் இந்த இறந்து போன பையனோட ஃபோட்டோவையும் வச்சு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அந்த ஃபோட்டோ வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா, அவனோட கண்ணு, காது, மூக்கு நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டவுட் வந்து ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டவுட் வந்து போலீஸ்கிட்ட என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உண்மை என்னன்னு வெளியே தெரியும் அப்படின்னு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போலீஸ்க்கு போகுது. பட் போலீஸ் இதை சீரியஸாக எடுத்துக்கல. ஓகே, நாங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கி ஓரமாக வச்சிடறாங்க. ரெண்டாவது தியரி என்னன்னா, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த கேஸை எப்படியாச்சும் கிராக் பண்ணி ஆகணும், அந்த பையனோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு 36 வருஷம் பயங்கர எஃபோர்ட் போட்டு தன்னோட சொந்த காசு நிறைய டாலர்ஸ், அப்புறம் நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பல ஊருக்கு ட்ராவல் பண்ணி ஏதாச்சும் லீடு கிடச்சிரும், இவனோட ஐடென்டிட்டி யாருன்னு கண்டுபிடிச்சே தீர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கும் வராரு. அதுதான் இவன் ஆக்சிடென்ட் மூலயமா தான் இறந்துருக்கான். ரீசன், அவன் வந்துட்டு நீட்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கிறது, நெயில்லாம் ட்ரிம் ஆகிருக்கிறது, அப்புறம் குளிச்சிருக்கிறது, இதெல்லாம் வச்சு இவனை பார்த்துக்கிட்ட ஒரு ஆளுங்க வந்து இவனை பத்திரமாவே பார்த்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்கான் அப்படின்றதுனால இது ஆக்சிடென்ட்னு சொல்கிறாரு. அப்போது அவனோட பாடியை கிளைம் பண்ணுறதுக்கு தன்னோட அம்மா அப்பா வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறது, மேபி அவங்க அப்பா அம்மா பயந்து போயிருக்கலாம், போலீஸை பார்த்து ஒரு சார்ஜ் ஆயிரும், ஒரு கேஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக டெட் பாடி வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. இது ஓரளவுக்கு அக்செப்டபுளாக தான் இருக்குது. பட் இவர் மட்டும் இந்த கேஸில் ஒர்க் பண்ணல, இவருக்கு இன்னொரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் மூலயமா இவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ என்னன்னா, இந்த டெட் பாடி கிடைச்ச இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி மேலே இவருக்கு டவுட் வருது. பின்னாடி அந்த வீடு வந்து சேல் ஆகும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டெலிவரி பாக்ஸில் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சில்ட்ரன்ஸ் குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ராக்கிங் பெட்டு, அந்த ப்ராடக்ட் அந்த வீட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க. மேபி அந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் சேம் பாக்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இவரோட கன்க்ளூஷன். பின்னாடி ஒரு சில வருஷங்களில் இவர் இறந்து போயிடுறாரு. அதனால் அந்த கேஸை இன்னொரு ஆஃபீஸர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. என்ன கன்க்ளூஷன்னா, இந்த வீட்டோட ஓனரும் அவரோட ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த இறந்து போன இந்த குட்டி பையனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இவரோட கன்க்ளூஷன். அப்போ இந்த பையன் இறந்துருக்கணுமே, அந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, ஒரு டாய் ஸ்டோரில் அந்த ராக்கிங் ஹார்ஸ் இருக்கும் இல்லையா, அதை விளையாட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு ஷாக் அடித்து அந்த பையன் இறந்து போயிட்டதா அந்த லேடி கொடுக்குற ஒரு ரீசனிங். அதுதான் இதுதான் ரெண்டாவது தியரி. மூணாவது தியரி, ஒரு மார்த்தான்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவங்களுக்கு சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டோட பேரும் மார்த்தா தான். இந்த பொண்ணு போலீஸ்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஸோ போலீஸ்கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் 11 வயசாக இருக்கும்போது என்னோட அம்மா வந்து இன்னொருத்தரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு என்வலப்பில் கொஞ்சம் கேஷ் வச்சு அவர்கிட்ட கொடுத்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்
தியரி 1ம் தியரி 3யும் கம்ப்ளீட்டாக சிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தியரி 1ல் என்ன நடக்குது, ரெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பையனை அவர் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த இடத்துல அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த லேடி காசு கொடுத்து அந்த பையனை வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து இந்த பொண்ணை பயங்கர செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க. அதே விஷயத்த அந்த பையன்கிட்டையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நாட்களில் வந்துட்டு குளிக்கிறதுக்கு இவன் முரண்டு பிடிக்கிறான். அதனால் அந்த பையனை அடித்து அவங்க அம்மா கொன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஷண்ட் போலீஸ்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சிங்க் ஆகுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தியரி எது அப்படின்னா இந்த தேர்ட் தியரி தான். இந்த பையன் இறந்து போய் 64 வருஷம் ஆகுது. இந்நாள் வரைக்கும் இவனோட ஐடென்டிட்டி யார், இவனோட பேர் என்ன, இவன் எங்கேருந்து வந்தான், இவன் எப்படி இறந்து போனான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இவனோட டெட் பாடியை கிளைம் பண்ண வராது தான் இன்னுமே ரொம்ப மர்மமாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால் அவனோட சிமெட்ரியில் அமெரிக்காஸ் அன்னோன் சைல்டு அப்படின்னு தான் எழுதி வச்சுருப்பாங்க. பேர் கூட கண்டுபிடிக்க முடியாத ரீசனால தான். இந்த தியரிஸ் 3 தியரிஸில் எது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது, எந்த தியரி நீங்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.